ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவர் நம்மை விசாரிக்கிறவர், அவர் நம்மை நடத்துகிறவர், அவர் நமக்கு உதவி செய்கிறவர், அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர், அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர். அப்போ யாருக்கு கவலை இருக்கணும் அப்படின்னா, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்ல, என் ஜெபத்தை கேட்க யாருமே இல்ல, என் விண்ணப்பத்தை கேட்க யாருமே இல்ல, ஒத்தாசை செய்ய யாருமே இல்ல, என்னிடத்துல வந்து அன்பாய் பேச யாருமே இல்ல, அப்படிங்கிறவங்க தான் கவலைப்படணும். ஆமென். கவலைப்பட வேண்டிய நபர்கள் நீங்களும் நானும் இல்ல. ஏனென்றால் நம்மை விசாரிக்க ஒருவர் உண்டு, நமக்கு உதவி செய்ய ஒருவர் உண்டு, நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நம்மை ஆசீர்வதிக்க ஒருவர் உண்டு. ஆனபடியினாலே நாம் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் உங்களுக்கும் எனக்கும் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு சோர்ந்து போய், இந்த காரியம் எனக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்குது, இந்த காரியம் எனக்கு வேதனையா இருக்குது, இந்த காரியம் எனக்கு துக்கமா இருக்குது, இந்த காரியம் எனக்கு இடரலா இருக்குன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்.